நாங்கள் இருக்க போகிற வீட்டை வந்து அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து வேலை திட்டங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ என்ன அப்பா வந்து சிட்டியா கலைச்சி போட எப்படி வேலையெல்லாம் வரப்போ அதை வந்து இதான் வந்து வீடு. என்னம்மா ஆயுதங்கள் முருங்கை முத்தினா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் அங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் வந்து நேற்றைய வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுடைய வீடு வந்து வாங்கினு சொன்னாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் வந்து காலை வீடியோ போட்டிருந்தாங்க. என்னம்மா அப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தா வந்து எங்கே உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ எங்கட வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் தள்ளிட்டாங்க. மல்லாவியக்கா வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தே வரலாம். அப்போ உண்மையிலே நாங்கள் நினைச்ச போல வந்து ஒரு நல்லபடியான வீடு ஒன்று வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ நல்ல ஒரு மாளிகை என்று சொல்லலாம். என்ன நல்ல ஒரு மாளிகைன்னு சொல்லலாம். அப்போ நேற்றைய தினம் வந்து நிறைய வேலை செய்து எல்லாம் கலைச்சி போட்டோம். அப்போ இன்றைய தினம் வந்து நான் சொல்லிட்டேன் அம்மாவுக்கு வந்து அந்த வெளியில் இருக்கிற புல் எல்லாம் வந்து சிராய்க்கிறக்கு என்னால் இயலாது. அப்பாவோட ஒரு ஆளை பிடிச்சி வந்து செய்ய இல்லை இந்த புல் சிராய்க்கிற வந்து சரியா இயலாது. அப்போ அதனால் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு அண்ணா வந்து பிடிச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும். அடுத்து நாங்களும் வந்து வேலைக்கு எங்கண்ட விட்டு இருக்கிற சாமான்களை கொண்டு வந்து இங்கே எல்லாம் கொண்டு வந்து வைச்சா கொஞ்சம் சோமா இருக்குன்னு. அப்போ எப்படியும் அப்படின்னு ஒரு திங்கக்கிழமை அப்படின்னா போயிட்டு இங்கே வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேணா பாலெல்லாம் காய்ச்சி தானே வேணும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வரக்குள்ள ஏன்னா காய்ச்சி வேணும்ல பாலெல்லாம். பாலெல்லாம் காய்ச்சி தான் வேணும். சரி, ஓகே. அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் இருக்க போகிற வீட்டை வந்து அப்பாக்கள் வந்து பயங்கரமாக வந்து வேலை திட்டங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை சுற்றி எல்லாம் வந்து நிறைய புல்லுகள் இருந்து எல்லாம் முதல்ல நம்ம வந்து இந்த 10 மாதிரி எல்லாம் இந்த நேற்றையாங்குடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து. அப்போ இன்றைய தினம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறாங்க. எங்களோட அப்பா இன்னொரு அண்ணா வந்தான். அப்போ காலையில் வந்து அப்பாக்கள் வந்து இந்த இப்போ தான் நாங்கள் அப்பாக்களை வந்து சாப்பாடு எடுத்து சரியா ஒரு 4:30 எப்படி இங்கே அப்பாக்களுக்கு கிளீன் கொண்டு. அப்போ அப்பா வந்து வேலையை நம்ம வந்து செஞ்சோன்றிருக்கேன். அப்போ இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் எங்கள்ட வீட்டு வளவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் துப்புரவு பண்ணி கூட்டி எடுக்க போகிறோம். என்னம்மா அப்போ அப்பா அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்து சிட்டியா கலைச்சி போட எப்படி வேலையெல்லாம் போகுதப்பா? கையால புடிங்க எடுத்த மாதிரி அவ்வளவு நீட்டா செஞ்சுக்கிறீங்க. நல்லா கிடக்கு பாப்பமா புல்லு சிராக்கினா வந்து பாக்க தெரியுது. இங்க பாங்க அப்படி நீல் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் நல்லா இருக்கு. நான் செருப்பு போடல, செருப்பு அந்த ஆட்டோக்குள்ள இருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த புல்லெல்லாம் செதுக்கி இருக்கு. வாங்க முதல்ல வந்து இந்த தரமட்டத்துக்கெல்லாம் வந்து புல்லு இருந்தது. இப்ப வந்து புல் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன எல்லாம் செதுக்கிங்க வாங்க விட்டுருக்கு. அப்ப இனி வந்து என்ன செய்யணும் எல்லாம் கூட்டி கொண்டே கொடுத்துடணும். நம்ம அப்ப எங்கேப்பா கொளுத்துறாது? எங்க கொளுத்துறாது? பின்னுக்கா அப்பா அது லட்டு கொண்டு அந்த லட்டு கொண்டு லட்டு கொண்டு இல்லை. ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப அந்த செடிக்கிற இடத்துல வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து இருந்துட்டு போல. நல்ல வடிவா இருக்கு. உண்மையில நேற்று பார்த்தா அது இப்படி சொல்லு இந்த வாழையெல்லாம் தெரியல. என்ன சூப்பரா இருக்கு. அப்படி நீட்டா காட்டுவோம். சூப்பரா இருக்கு. ஏதோ கையால பிடிங்க நல்லா நீட்டா செஞ்சுக்கிறீங்க. வந்து என்ன செய்யணும்னா சிராச்ச புல் எல்லாத்தையும் மல்லி கொண்டு ஒரு இடத்துல போட்டா தான் அது காய கொளுத்தலாம். டெய்லி வந்து விளக்கு மாதிரி போட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னேன். நீ மழை காலம் கொஞ்சம் ஒதுங்கி வந்திருந்தானா சரியா வருமே. இந்த வாழை கரும்பு கணக்கு நிறைய கரும்பு கடும் வேலை திட்டம் 5வது நடந்திருக்கு. கரும்பு தானே ஒரே காணிதான் தெரியாது. விளாமரம் நிக்கிறாங்க. அதான் வந்து கரெல்லாம் காய்ச்சிருக்கு. ஓ பயந்து வேண்டா. அது இப்ப வெட்ட வேணாங்கடா.
குத்தி போடும் அந்த கரும்பு வந்து அவங்க அப்பா காட்டும். அப்பா இப்போ களைச்சி போய் டீ குடிக்கிறாரா விட்டுனாங்க அவங்க காய்ச்சல். அப்போ எல்லாருமே என்னப்பா செய்யணும்? இதெல்லாத்தையும் அள்ளி ஒரு அறையில் ஒரு அது முதல் பழைய பாத்ரூம் அது பழைய பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பாத்ரூம் சொல்லிட்டு வந்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் ஒன்று இருக்குது. அது வந்து பழுதா போன டாய்லெட் போல அது வந்து சரியில்லை. அதை காட்டாங்க பஞ்சாயத்தில் பார்க்க எங்கள் நகைங்களை வந்து 10 இருக்குது. இப்போ அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் வந்து இதுக்குள்ள வந்து ஜேசிபி போடலாம்னு சொல்லி. இப்போ ஜேசிபி வந்து அதுக்குலாம் வராது. வரணும்னு சொன்னால் அந்த இதை கிணறு கிடையாது சரியான கஷ்டம். வச்சு மண்டையில் குத்தினா உடனே உச்சி நான் உள்ளே ஓடும். இஞ்சிடா கத்தாலே மூத்து பூசலாம். இல்லை இல்லை இஞ்சி இந்த இடக்கு இன்னும் கத்தால நீங்க நல்லா மட்டும் இல்லை. ஐயோ ரவுண்டு வட்டி போட்டீங்களே. அப்படி தண்ணி கடை தானே கடவுள் நல்லதை போட்டு ஒரு இடமா குடிச்சு விட்டா காய கொடுத்துடலாம். விட்டுப்பட்டு அது கூட மட்டுப்பட்ட வேணாம். அண்ணனுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு இப்போ ஒதுக்கணும். நேற்று ஒரு கமெண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த மோட்டர் அறைக்குள்ள மோட்டர் வைக்கிற அந்த ஓட்டையை வந்து அடைச்சு விடுங்க. அதுக்குள்ள பாம்பு வந்துட மாட்டேன். ஏன்னா சின்ன ஆக்கள் தானே. அங்க ஆட்டத்துல படுத்து ஆட்டல கொழுவு வாரன் முருங்கை முத்தினா ஏதோ ஒன்று குதவாது சொல்லுவாங்க. அதுதான் இந்த பிள்ளை என்ன செய்யுது பிடிச்சு பார்க்குறேன்னு வருது இல்லை தெரியுது இல்லையா? அவன் நீட்டாக இருக்கிறத குப்பையாக்குறான். இந்த வேலையடி அம்மாவுக்கு ரெண்டைக்கு 2 வெங்காயம் இது கொடுத்தேன். அப்பாவுக்கு ரஜிக்காரி காய்ச்சி என்ன சரி இல்லை இது அப்பா நாங்கள் அதை போட்டுவோம் முன்பாக்கம் பத்தடை வெட்டுவோம் வெட்டுவோம் உட்காந்து பழனி பக்கம் உட்காந்து கரும்பு கரும்பு முள்ளு வாழை குள்ளே போட்டிருக்கேன். என்ன வாழைடா? கப்பல் சின்ன வாழை இல்லை இல்லை இதர வாழை. சரி அப்போ நாங்கள் கூட்டி போட்டு நீ வீட்டை போடணும்னு சொன்னால் அப்போ புது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சாமான் வந்து வாங்கணும் வேணாம்மா. ஏன்னா வீட்டுக்கு அரிசி வந்து இப்போ புது வீட்டுக்கு வரைக்கும் புது அரிசி தான் கொண்டு வரணும். பழைய வீட்டை பழைய அரிசி வைக்கணும். என்ன அப்படியும் இருக்கும் இங்கேயும் சம்பிரதாயம். சொன்னா என்னம்மா கூட்டுறீங்களோ? இந்த நெஞ்சுக்கு கொஞ்சம் கட்டையாகிறாங்க. ஏன் மூச்சு வேற கஷ்டமாக இருக்கா? புல்லு பிடுங்கலாம். இல்லை இல்லை அப்பாக்கள் புள்ள பிடுங்கணும். நாங்கள் பிறகு கூட்டுவோம். என்னம்மா என்ன இது புளிச்சிங்களோ? இப்போ நாங்கள் வந்து முன்பக்கம் பின்னுக்கெல்லாம் செதுக்கியாச்சு வளவுக்குள்ள. அப்படின்னு கொஞ்சம் கிடக்குது. மற்றது கேட்டு முன்முகப்பில் செதுக்கினா வடிவாக இருக்குமே. பார்ப்போம்மா அவங்க பெண்ணு பாருங்க. இதான் வந்து இந்த கேட்டு ஒழுங்க வந்து என்ன கேட்டு வந்து வார இடம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னது இந்த கேட்டுக்கு வழியில் இருக்கிற புல் வந்து அப்பா சீராய்க்கிறார். வந்து இதான் வந்து முன் வாசல் வீதி. அவர் வந்து சீராய்ச்சி கொண்டா இருக்கிறார். கொஞ்சம் முகங்காட்ட கொஞ்சம் வைக்கப்படுவார். ஷடார் 2 வெட்டப்படுது. ஆத்திய மஜ்ஜினை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா வந்து இந்த கைக்கெல்லாம் போட்டு இப்போ புல் வந்தெல்லாம் சிராய்க்கிட்டோம். என்ன எப்படி ஆனால் போக நான் வேலையில் வந்து நான் எப்படி நான் தடியெல்லாம் வந்து நான் முடிப்பேன் தெரியுமா? அதே மட்டும் நான் எதை மட்டும் தூணா அடி மட்டும். ஓ நான் நிற்க அப்பாட்டு சொல்கிறேன். நம்ம இந்த பழக்கம் இந்த சவுத்து அது ஊழ சரிப்பா வேறாப்பா. அப்பா பூ கண்டு விடுவேன். அப்போ தானே இந்த நுழம்பெல்லாம் கலைஞ்சு மழை காலம் தானே நல்லது. சொல்லுங்க. அதான்ப்பா இப்போ எனக்கு நாங்கள் நீங்கள் கஷ்டப்படவாப்பா. நீங்கள் கஷ்டப்படக்கூடாப்பா. நாங்கள் அது அதை வட்டி அது பார்த்து நிற்காங்க. இதுதானே ரைட். அந்த மதில் தொங்குறது இல்லாமல் சும்மா ஆட்டி விட்டாச்சு. எடப்பண்ணு விழுந்துடும். இதுதாங்க அவர்கிட்ட பெரிய கஷ்டம். காணும்
அது பூவாயிரம் கொடுக்கலாம் அந்த மதில் பொறுத்த கீழே தூங்குற ஓடினா ரைட் ஓகே இந்த பூ எடுக்கிறேன் நம்ம ஒன்றுக்கும் உலங்கில கதை காணும் முதல் தட்சிணாமூர்த்தி கத்தின சரி மஞ்சள் பூ இந்த கிட்ட ஓடி இந்த கிட்ட இதோ அதான் அங்கால அவ்வளோ நாளாலே இல்லை இங்கே வாங்க தண்ணி எடுத்துக்கொண்டு வராங்க நம்பர் காணும் வெட்டும் பூவாயிரம் காணும் பண்ணி மட்டும் வேண்டாம் இன்னும் எல்லாத்தையும் கூட வந்து தொங்கல் யாரை விட்டு கொண்டு வாங்க அப்புறம் கழுப்புறீங்க டேங்க்ல பெட்ரோல் ஓகே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அந்த இதை எடுத்து கொண்டு போகுது அந்த வெட்டின காஞ்சல் எல்லாத்தையும் கொண்டு வேறு இடத்துல வந்து நான் போடணும் அப்படியே போட்டு அதுக்குள்ள வந்து கொளுத்தி விட்டோம்னு சொன்னால் சரி நுழம்பும் வராது எல்லாமே வந்து சுகமாயிடும் பாப்போம் இப்படி ஒரு நாளைக்கு 4 நாளைக்குள்ள வந்து இந்த கிணறை வந்து இறைச்சா தான் வந்து நாங்கள் இந்த தண்ணியெல்லாம் வந்து ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதை நான் அப்படியே ஒரு கொளுத்தி விடுவோமே காய விட்டு கொளுத்துவோம் அப்படியே எல்லாத்தையும் மல்லி ஆயிலே போட்டு ஓ நாளைக்கு அப்படி கொளுத்தி விடலாம் அப்போ என்ன நாளைக்கு முறால பிடிக்கணுமோ இல்லையே நான் அப்போ அப்படியே கவனம் பாம்போல் நிற்கும் அங்கே 10 இல்லோ அப்போ நாளைக்கு வந்து அண்ணா வர சொன்னீங்கண்டா அந்த வாழை தார் மட்டும் வாழை தார் வட்டி க்ளீன் பண்ணணும் வாழை இது தங்கோ நொங்கு இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் சின்ன பிள்ளைல கொண்டு வந்தாங்கன்னு ஏதோ அதை விட வந்து சின்ன பிள்ளைய விடுவோம் வந்து செய்யக்குள்ள வந்து எல்லாத்தையும் செஞ்சு விட்ருவோம் பிறகு இப்போ கொஞ்சத்தை செஞ்சு போட்டு விட்டோம்னு சொன்னால் திருப்பி அந்த இடம் வந்து வளர்ந்து பாம்பு வந்துடும் சரி ஓகே அப்போ இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எல்லாம் நல்ல மாதிரிக்கு வந்து எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு வந்து அப்போ அதெல்லாம் வந்து நீ காஞ்சாப்புறம் கொளுத்தோம் இந்த இதை வந்து வாங்க இதெல்லாம் வந்து பார்ப்பேன்னு ஒரு 20 நிமிஷத்துல வந்து எல்லாம் செடிக்கு எல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க கொண்டு போய் அப்போ பெரிய மரம் ஒன்று நிற்கிது நேற்றே காட்டியிருப்போம் இங்கே தான் துப்புரவாக்கினது சரி நாங்களும் என்ன எவ்வளோ கிலோ மாமா நாங்களும் இடிச்சப்பதட்டில் வாங்கணும் அதான் வாங்கணும் இல்லை கடையில் சாமானும் இல்லை வாங்கணும் நாங்கள் ஆ சரி அப்படியே வந்து அம்மா அப்படியே காட்டுங்கம்மா நீங்கள் அந்த முன் வழி இதாக்கா அந்த முன் வழி கேட்டோக்கா அப்படி எங்கே கேட்டுங்க தான் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த இடம் வந்து ஓகே இதான் வந்து எங்கள்ட வீட்டுக்கு வந்து வழி கேட்டு என்னம்மா மல்லாவி ரோட் வருதோ உங்களோட வீடு வந்து இதான் வந்து வழி இது வந்து அப்போ எல்லாம் துப்புராகி வந்து உண்மையில என்னன்னு சொல்கிறேன் காணி மாதிரி இருந்தது பார்க்கணும் கொஞ்சம் புல் இருந்தது வந்து களை கட்டும் நாங்கள் இருந்து கொண்டு கொஞ்சம் ஒரு வெள்ளை வண்டி எடுத்தோம் நீட்டாக இருக்கும் மழை காலம் தானே ஓ ஆத்தி குட்டி வந்து வாங்க அண்ணா பூ தாங்கோ தாங்கோ லவ் யூ ஆத்தி குட்டி நல்ல 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 பூ என்ன இப்போ அந்த யாரும் வந்து பூ வாங்கிட்டு கூடாது கோயிலுக்கு அவராக வந்து சொன்ன வட்டி போடாங்க ஒன்று மண்டு சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த இடம் வந்து அப்படியே நீட்டுக்கு போனால் சித்திண்ட வீடு வருது இங்கே போனால் வள்ளுவர் கோயில் வந்து வருது ஓ இதான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர பாதை வந்து இதான் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஓடு வீடு தான் இந்த அதுக்கு முன்னால் நல்ல பூ மரங்கள் நிற்கிது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றுலாம் நேற்றும் களி விட்டது ஆனால் ஒருக்கா வந்து கழுவுற வந்து சரியில்லை இன்னொருக்கா நான் களினா தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படி இன்னொருக்கா கழுவத்தான் போகணும் நான் கழுவுற வீடியோ வந்து வரும் குட்டிமா அப்படி இருக்கு வீடு நல்லா இருக்கோ
பிள்ளைய பிடிச்சிருக்கோ? உண்மையாக சொல்லுங்கோ. உண்மையாவோ? ஆ சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து இனி எந்த அவங்க அந்த பூண்டை மிச்சம் இதெல்லாம் வந்து சடைஞ்சு உள்ளது. இந்த இதுக்கெலாம் வந்து போடுறது இதான் வந்து எங்கள் ஆட்டோவுக்கு வாரக்குவான பாதை வந்து இதான். ரெண்டு கேட்டு உள்ள பாதை, டபுள் கேட்டு வைக்கலாம். இந்த ஆட்டோ இதுக்கெலாம் வரும். இதெல்லாம் ஆட்டோ பார்க்கிங் வந்து அடிப்போம். கரும்பு போட்டு வச்சுக்கிறேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொண்டு ஓடுது. எங்கல்ல கரும்பு வட்டியாச்சு அதில் இனிப்போமா கரும்பு? இனிப்பியா? ஆ வாயில் முட்டை விழாம இனிப்பா. பார்த்தீங்களா பொய்ய பார்த்தீங்களா? ஐயோ தான் கடிச்சு பார்ப்போம். முள்ளம்மா அது தான் கரும்பு படி கடிச்சு பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கு கரும்பு? என்ன மூக்கில் அப்படி சொல்லி போகணும். என்னது எப்படி இருக்குடி? எப்படி இருக்கம்மா? சூப்பரோ. பாப்போம் பல்ல காட்டுவோம். பாய் காட்டுவோம். கடிச்ச வாய் பாப்போம். வெளில காரியமாக கிடக்கு. அஜின் கிடைக்கும். அஜின் கடி வச்சு பாப்போம். ஆதி விட கூடாது. ஆதி கடிக்கட்டும். ஷூ கடியா மாற்றி கடியன் எப்படி இருக்கு? ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா வந்துடலாம். புல்லெல்லாம் வந்து சிலாச்சி கொண்டு இருக்கு. தும்பு தள்ளி விளக்கு மாதிரி போட்டது இல்லை புள்ளக்கா. இல்லை அந்த குப்பை வரையால் தான் வந்துடும். வீரம் தானே அப்படியே வந்துடும். அப்புறம் விளக்கு மாதிரி போட்டு ஓ இதான் வந்து எங்களை ஆட்டோ இதுக்குலாம் கொண்டு வரலாமே. நம்ம இதுக்குள்ள போவே இல்லை. ஆட்டோ அதுக்குலாம் எடுக்கலாம். கதை ஒரு சரி பண்ணுறது. ஓ நெருக்கம் எடுத்து அந்த அம்மா சொன்னாங்க. அம்மா அதுக்கு ஒரு பூட்டு போட்டு ஆட்டோ உள்ளுக்குள்ள விடலாமா? பாம்பெல்லாம் தரைக்க தேவையில்லையோ? இன்னும் ஏன் பாம்பு கிடையாது. ஜகுண்ட கதை என்ன சொந்தமாக வாங்கின மாதிரி இல்லை நான் சொன்னேன். அம்மா இனிமே அப்பப்பா இடியப்பம் வைக்க போடுவேனம்மா. செல்ல கிளியப்பா இடியப்பம் வாங்கிக்கணும். இனி போய் கடையில் இடியப்பம் தட்டு வாங்குவாங்க. எங்களை வீட்டை இருக்குது. இனி வீட்டை போகிற கஷ்டம். கடையில் வாங்கி அவிச்சு கொடுத்துட்டு மழை வந்து பாளையம் எடுத்து கொண்டு வீட்டை மாட்டியோ? ஏன் அப்போ இந்த வீடு பிடிச்சிருக்கோம். ஓ மம்மதி பிடிச்சிருக்கோடியம்மா. நாண்டின வீடா? நாண்டின வீட்டு. அப்போ எங்கட வீடு வேணாமே? நீ எங்கட வீடு வேணாமோ? வேண்டாம் வேண்டாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்து இப்போ அள்ளி முடிஞ்சுது. இனி இதோட வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டை போவாங்கண்ணாம்மா. ஓ டைம் ஆகுது. வீட்டை போய் நீ நாளைக்கு தான் வந்து இந்த வேலை திட்டங்கள்லாம் வந்து திரும்ப வந்து தொடங்குவாங்க. வெட்டி வச்ச புல் எல்லாத்தையும் மல்லி போட்டு கொளுத்தி அந்த பிண்டுக்கு கொஞ்சம் ராஜ விடமான்னு சொன்னா ஓகே. ஓ ஓ சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து வெளுக்கூட வேணாம் என்ன சொன்னால் செல்லக்கிளியே பார்க்க வந்து நேரம் வந்துட்டு தானே இனி எல்லாம் போய் நாங்கள் இடியப்பம் செஞ்சுருக்கணும். அப்போ இன்றைக்கு வந்து அம்மா வந்து எங்கிட்ட வீடியோ வந்து முடிச்சு கொள்ளட்டும். சொல்லுவோம். ஓ மறக்காம அடுத்த சொல்லியிருக்கு வந்து எங்கள்ட வீடு வந்து எங்கள்ட சித்தின வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து கேட்டிருந்தவங்க வந்து. சரி ஓகே. அப்போ இதோட வந்து எங்கள்ட வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பிள்ளை பாய் சொல்லுமா. பிள்ளை பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்கம்மா. ஆ